ஒரு 5 கோரிக்கைகளை ஆளுகிற மத்திய மாநில அரசுகளுக்கு முன்வைத்து இதுவரை தமிழ்நாட்டிலே கிறிஸ்தவர்களுக்கு அரசியல் அதிகாரம் எந்த ஒரு ஆளுகிற எதிராக இருக்கிற கட்சிகள் எல்லாம் கிறிஸ்துவ கட்சிகளை புறக்கணித்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. மற்ற பிற மதங்களில் இருக்கிற, எடுத்துக்காட்டாக இஸ்லாமியர்களுக்கு பல குழுக்கள் கட்சிகள் இருந்தால் கூட அவர்களை அரவணைக்கிற இந்த அரசுகள், நாங்கள் கிட்டத்தட்ட 15 வருட காலமாக கிறிஸ்துவ அரசியலில் இருக்கிறோம். 20 வருடங்களுக்கு மேலாக இயக்கமாக இருக்கும் போது திமுக போன்ற கட்சிகளோடு பல அரசியல் உடன்பாடுகளோடு அவர்களுக்கு வேலை பணிகளை செய்திருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் திருச்சபை சார்பாக அரசுகள் எப்போதெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறதோ எதிர்த்து போராட்ட களத்திலே இருக்கிறோம். 5-6 லட்சம் மக்களுக்கு மேலாக உறுப்பினராக இருக்கிற சிறுபான்மை மக்கள் நல கட்சி என்ற இந்த கட்சியை கிறிஸ்தவர்களை இதுவரை சரியான அரசியல் அங்கீகாரப்படுத்தாத அரசியல் கட்சிகளுக்கு ஒரு சவாலாக, இனி வரும் நாட்களிலே இவர்களை நம்பி நாங்கள் இவர்களுக்கு பின்னால் சென்றால் தமிழ்நாட்டிலே கிறிஸ்தவர்களுக்கு அடையாளங்கள் மறைக்கப்பட்டுவிடும், கிறிஸ்துவனுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டுவிடும் என்ற ஒரே நோக்கத்திலே நாங்கள் முழுமையாக அரசியலிலே முழு நேர பணியாற்றி இனி வருகிற நாட்களிலே தேர்தலிலே கிறிஸ்துவனுடைய வாக்குகளை கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே பெற்றுத் தருவது என்ற நோக்கிலே இனி கிறிஸ்துவ அரசியல் கட்சியிலிருந்து ஆளுகிற பொறுப்புகளிலே வர MP MLAக்களை அரசியல் கட்சிகள் எங்களுக்கு தராவிட்டால் அவர்களுக்கு எதிர்த்து வாக்களித்து கிறிஸ்துவ வேட்பாளர்களை தேர்தலிலே நிற்க வைத்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொகுதிகளிலும் கிறிஸ்தவ வாக்குகளை கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த நாளிலே உங்களுக்கு மத்தியிலே வந்து நாங்கள் நிற்கிறோம். எங்களுடைய நோக்கம், பல இஸ்லாமிய கட்சிகள், பல சிறு சிறு கட்சிகள் இருந்தாலும் கூட, இன்னும் பல சிறு சிறு தலித் கட்சிகள், தலித் அமைப்புகள் இருந்தாலும் கூட 2%, 1% வாக்குகளை வைத்திருக்கிற அவர்களை அழைத்து பேசி 2 சீட்டு 5 சீட்டு என்று கொடுக்கிற அரசியல் கட்சிகள் 18% மேல் வைத்திருக்கிற கிறிஸ்துவ கட்சிகளை ஏன் இவர்கள் அங்கீகரிக்க மறுக்கிறார்கள் என்று சொன்னால், இதுவரை கிறிஸ்தவர்கள் தனியாக தேர்தலில் நின்று களம் கண்டு கிறிஸ்துவ வாக்குகளை பெற்று தராததுதான் என்ற ஒரு நிச்சயத்துக்குள்ளாய் நாங்கள் வந்துவிட்டோம். ஏனென்றால் எங்களை எல்லாரும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். தேர்தல் நேரங்களில் எங்களை அழைப்பார்கள், ஒரு கட்சியிலே போய் நிற்போம், அவர்களுக்கு நாங்கள் வாக்குகளை வாங்கி கொடுக்கிறோம். ஆனால் அதற்கு பிறகு வருகிற ஆட்சியாளர்கள் ஒரு நாளும் கிறிஸ்தவர்களுக்கு எந்த ஒரு தனிப்பட்ட அந்தஸ்தோ மரியாதை கொடுக்கிறவில்லை. இவர்கள் அழைத்து கொடுக்கிற, நீங்கள் கேட்கலாம், அநேக கிறிஸ்தவர்கள் எல்லாம் MP MLAக்களாக இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் தானே என்று சொல்லி. இல்லை இல்லை, அவர் கட்சிக்காரர்கள். திமுகவில் இருக்கிற கிறிஸ்தவன் திமுக காரன், அவன் திமுக ஸ்டாலின் சொல்வதைத்தான் கேட்பான். அதிமுக இருக்கிற EPS சொல்வதைத்தான் கேட்பானே தவிர திருச்சபையில் இருக்கிற அடிப்படை பிரச்சனைக்காக பேசுகிற ஒரு MP MLAக்கள் பாராளுமன்றத்திலே சட்டமன்றத்திலே இல்லை. இந்த சூழ்நிலையிலே தான் இனி வரும் தேர்தலிலே இவர்கள் திருச்சபையிலே எங்களை போன்ற கிறிஸ்தவ கட்சிகள் திருச்சபைகளுக்காக வேலை செய்கிற திருச்சபை மக்கள், நாங்கள் திருச்சபையில இருக்கிறோம். அவர்கள் எல்லாம் இதுல இருக்கிற பல MLA MPக்கள் எல்லாம் எந்த திருச்சபையிலும் அவர்கள் அங்கத்தினுள்ள இருப்பார்கள், ஆக்டிவ் மெம்பர் கிடையாது. அவர்களுக்கு திருச்சபை பிரச்சனையே தெரியாது, அரசியல்வாதிகளா இருக்கிறார்கள். நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கோம், கிறிஸ்துவர்களுக்காக. நான் ஒரு பேராயராக இருக்கிறேன், திருச்சபை நடத்துகிறேன். இங்க இருக்கிற அநேக பேராயர்களா இருக்கிறோம், அநேகர் திருச்சபை ஊழியர்களா இருக்கிறோம். ஆனால் அரசியல் அதிகாரம் வேண்டும் என்று கேட்கிறோம். ஏன்னா எங்கள் திருச்சபைகள் அநியாயமா அடிக்கப்படுகிறது. கடந்த நாட்களிலே டெல்லியிலே நடந்த இந்த வன்மையான ஒரு கண்டன செயல் என்னவென்று சொன்னால், நாங்கள் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுகிற போது தெருக்களிலே நடக்க விடவில்லை. அவர் தொப்பி போட்டு, சாண்டா கிளாஸ் தொப்பி போட்டு தெருக்களை நடக்க விடல. இந்தியாவின் தலைநகரத்திலே அதுல இருக்கிற பிரதம மந்திரி இருக்கிற ஊர்ல கடுமையாக கேவலமாக கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டார்கள். இந்தியா முழுவதும் கிறிஸ்தவர்கள் அடிக்கப்படுகிறார்கள். ஆனால் இதை பேசுவதற்கு சட்டமன்றத்திலே பாராளுமன்றத்திலே பேசுகிறதுக்கு ஒரு MP MLA கிடையாது. கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படும் போது பேசவே மாட்டான். அவன் கட்சியில் இருக்கிற கொரோனா உத்தரவின்படி அவர்களுக்கு தேவையானதில் பேசுவதற்காக தவிர இனி இவர்களை நம்பி எந்த பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் நாங்களே இனி களத்துல இறங்கலாம் என்று இருக்கிறோம். அதற்காகத்தான் இந்த தேர்தலிலே இனி யாருக்கும் போய் நாங்கள் ஆதரவு என்பது சும்மா அளிக்க போவதில்லை. இனி யாருக்கும் போய் லெட்டர் கொடுக்கறது இல்லை, சும்மா ஆதரவு இருந்து உங்களுக்கு பணி செய்வார் என்று இனி நாங்கள் சொல்ல மாட்டோம். இந்த தேர்தலிலே எங்களுக்கு சரியான அங்கீகாரத்தை கொடுக்கிற BJPயை தவிர்த்து இந்துத்துவவாதிகளோடு எங்களுக்கு எந்த உடன்பாடும் கிடையாது.
அதை தவிர்த்திருக்கிற மற்ற கட்சிகளுக்காக ஒரு அறைகூலாக இந்த நேரத்தில் சொல்ல இருக்கிறோம். கிறிஸ்துவர்கள் வாக்குகள் உங்களுக்கு வேண்டாம். நிறைய பேர் நினைச்சிட்டாங்க யாரோ 2 பிஷப்புகளை கூப்பிட்டு நிக்க வச்சு போட்டோ எடுத்து போட்டுட்டா கிறிஸ்துவ ஓட்டு போயிடுவான்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் அந்த பழைய காலம் அந்த நடக்காது. ஏன்னா 15 வருடமாக மக்களுக்கு மத்தியிலே ஊடுருவி திருச்சபைகளுக்கு மத்தியிலே பல லட்சம் மக்களை நாங்கள் உறுப்பினராக்கி அரசியல் ரீதியாக்கி இருக்கிறோம். இவங்களுக்கு எல்லாம் இது வரைக்கும் புரியல. இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஒரு 2 பிஷப்பை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்திட்டு ஒரு இடத்துல ஏதோ ஒரு பண்டிகை நாள்ல விசேஷத்துல நிக்க வச்சு போட்டோ போட்டுட்டா கிறிஸ்துவ மக்கள் எல்லாம் ஓட்டு போடுறோம்னு நினைக்கிறேன். இனி அது நடக்காது. அந்த அரசியல் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஏன்னா அடிக்கிற இடத்துல பாருங்க, கிறிஸ்துமஸ் விழாவுக்கு 2 நாளைக்கு முன்னால தமிழ்நாட்டில சிங்கப்பூரில ஒரு திருச்சபையில ஒரு போதகர் தங்களுடைய சொந்த செலவுல மக்களுக்கு பொருள் கொடுக்கிறாரு. மக்களை எல்லாம் அழைத்து பொருள் கொடு, அவனை கூப்பிட்டு மத மாத்திரன்னு கைது பண்ணி வைக்கிறது இந்த அரசு. அப்ப அரசுகள் கிறிஸ்துவுக்கு விரோதமா எல்லா இடத்திலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப எங்கள் உரிமைகளை கேட்க எங்களுக்கு அரசியல் அதிகாரம் வேண்டும். இனி நீ சொல்ற இந்த கிறிஸ்துவ பேர் வச்சுக்கிற அவன் கிறிஸ்துவ ஜேக்கப்னு ஒருத்தன் மைக்கேல் ஒருத்தனுக்கு நாங்க எம்எல்ஏ கொடுத்துட்டோம், இவன் கிறிஸ்துவம் தானேன்னு சொன்னா இனி நம்ப மாட்டோம். கிறிஸ்துவ கட்சியில இருந்து எங்களுடைய உறுப்பினர்களுக்கு நீங்கள் இனிமேல் எம்பி எம்எல்ஏ பதவிகளை நீங்கள் நிற்கிறதுக்கு நீங்கள் அனுமதிக்காவிட்டால் திருச்சபை வாக்குகள் உங்களுக்கு கிடைக்காது. அதற்குத்தான் அச்சாரமாக இந்த முதலிலே நாங்கள் முதலாக இவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். அப்படி இந்த வேண்டுகோளை இவர்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எங்களுக்கு அந்த அங்கீகாரத்தை அளித்து, ஏன்னா 25 வருடமாக கிறிஸ்துவ அரசியல் இருக்கிறோம். நாங்க கருணாநிதியோடு இருந்து பல கட்டமான பல முயற்சிகளை செய்து அவருக்கு 5 முறை தேர்தலில் அவருக்கு ஆதரவு கொடுத்து தமிழ்நாடு நாணயஸ்ராசன் ஒர்க் பண்ணி இருக்கிறோம். அதுக்கப்புறம் ஆட்சி நிலையத்தில் இருக்கிற ஒவ்வொரு கட்சியோடு இணைந்து ஒவ்வொரு தேர்தலிலும் அவங்க ஒர்க் பண்றோம். ஆனால் எங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் வழங்கப்படல. ஏன்னா நாங்க இது வரைக்கும் போயிட்டு எங்க பணிகளை விட்டுட்டு நாங்க அரசியல் இந்த பதவி வேணும் அந்த பதவி இல்லை. ஆனா நாங்க அப்படி நினைச்ச கட்சிகள் திமுக ஒரு எம்எல்ஏ தருது. ஏன்னா அவர் 1000 கோடி திருட்டு இருக்காரு, 2 கொலை கேஸ் இருக்கு. இப்ப ஒருவருக்கு வாரிய பொறுப்பு தராங்க. அவர் 4000 கோடி மிகப்பெரிய ஊழலை செய்கிற மனுஷனுக்கு பொறுப்பு தராங்க. இப்படி இவங்க என்ன நினைச்சா கிறிஸ்தவனுக்கு பதவி தந்துட்டா அவன் சும்மா இருப்பான். இப்படி திருடுகிறவன், கோயில் சொத்தை திருடுகிறவன், ஏமாற்றுகிறவனுக்கு பதவி தந்து அவனை காப்பாற்றுது அரசு. அதையெல்லாம் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். கிறிஸ்துவம் என்பது நீதியும் சமாதானமும் அன்பும் விரும்புகிற ஒரு மதம். இங்கு கொலைகாரனுக்கும் கொள்ளைக்காரனுக்கு திருடருக்கு வேலை கிடையாது. திருடுகிறவர்கள் யாரா இருந்தாலும் கண்டிப்போம். அதுக்காக தான் இங்க 3 கோரிக்கைகளை நாங்கள் இதுல வலியுறுத்துறோம். 1 எஸ்ஐஆர், 2வது பூரண மதுவிலக்கை இனி கொண்டு எந்த அரசாவது இந்த முறை கொண்டு வருகிறேன் என்று வாக்கு கொடுத்து இந்த அரசுகள் எல்லாம் மதுவிலக்கு எடுக்காவிட்டால் தமிழகத்தில் இருக்கிற எல்லா திருச்சபையும் மதுவிலக்குக்கு எதிர்த்து நீடிய ஒரு உண்ணாவிரதத்தை எடுப்போம். நாங்கள் தொடர் உண்ணாவிரதம், தொடர் போராட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க போறோம். அந்த போராட்டம் ஒருவேளை நீங்கள் பார்த்து கொண்டே இருங்கள், அது சாகும் வரை உண்ணாவிரதமா கூட மாறும். ஒரு எச்சரிக்கையாக சொல்றேன், இந்த முறை பூர்ண மதுவிலக்கு தரணும். 3வதாக எல்லா இடத்துலயும் இவன் திருடனை பிடிக்கிறான்னு போறாங்க. என்ன திருடனை பிடிக்கிறாங்க? இவங்க கம்பெனியில திருடனை பிடிக்கிறான், அதை திருடனை பிடிக்கிறான். ஆனால் எந்த அரசியலிலே ஒரு சாதாரண ஒரு வார்டு நாங்கள் இந்த முறை கண்டிப்பாக வலியுறுத்துவோம். சிறுபான்மை மக்கள் நல கட்சி என்ற கட்சி இந்த தேர்தலில் யாரும் இந்த முறை நீங்கள் எங்களை கவனிக்காம போனீங்கன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக 100 தொகுதிகளிலே இந்த முறை நாங்கள் தனியாக நின்று எங்களுடைய செல்வாக்கு என்ன, கிறிஸ்தவ வாக்குகள் எப்படி வருது, எப்படி விழுதுன்னு சொல்லி நீங்க உங்களுக்கு காட்ட விரும்பினால் 100 தொகுதிகளிலே சிறுபான்மை மக்கள் நல கட்சி தனித்தே நிற்கும் என்பதை இந்த இடத்துல பத்திரிகையாளர் வாயிலா நான் சொல்ல விரும்புறேன்.